Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவும் டேஸ்டியான ரசமலாய் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசமலாய் நம்ம ரசமலாய் கேக்குக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றதா இருந்தா 1 kg கேக்குக்கு இந்த ரேஷியோ சரியா இருக்கும். நான் 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். அது இந்த மாதிரி பொங்கி வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ரொம்ப ஆறக்கூடாது. ஆனால் நல்ல சூடு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துடணும். அந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் விட்டு இதை நம்ம பிரித்து எடுத்துடணும். இந்த மாதிரி பன்னீர் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து இதை பிரித்து எடுத்துருந்தேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மேலே ஒரு கிளாத்து போட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடணும். முடிஞ்ச வரை நல்லாவே வெளியே எடுத்துடணும். நம்ம இதில் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துருப்போமில்ல, அந்த ஃப்ளேவர் இதில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப ஒரு தடவை இது மாதிரி நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா அலசி எடுத்துடணும். அதில் அந்த டேஸ்ட் இருக்கக்கூடாது. எகெயின் நம்ம இதை மலாய் சிரப்பில் சேர்க்குறப்போ அந்த பால் திரிஞ்சிடும். ஸோ அதனாலேயே நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எல்லா தண்ணியுமே பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கையாலே பிசைஞ்சு எடுக்கலாம். ரொம்ப சாஃப்டான ரசமலாய் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை அடித்து எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம கையால் பிசைஞ்சு எடுக்கிறது தான் பெட்டர். அது கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் ரொம்பவே சாஃப்டான ரசமலாய் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போக போக சரியாயிடும். இது மாதிரி நல்லாவே அதை பால் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்தால் போதும், அவ்வளோதான். இப்போ லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால் ஷேப்புக்கு இதை நம்ம உருட்டி எடுத்துடணும். பாருங்கள், இதே போல் நல்ல சர்க்கிளாக உருட்டி எடுத்தோம்னா இது ரசகுல்லா. இதை லைட்டாக இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோம் அப்படின்னா இது ரசமலாய்க்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்ல சின்ன சைஸாகவே நம்ம உருட்டி எடுத்தால் போதும். இதை நம்ம வேக வைக்கிறப்போ இதே டபுள் சைஸாக நமக்கு கிடைக்கும். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள், இப்போ இது போல் எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் வேக வைக்கணும். அதுக்காக 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசகுல்லாஸ் எல்லாமே இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வேகிறப்போ டபுள் சைஸாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அப்போ ஒன்று மேலே ஒன்று இறுகிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை இது போல் மூடி போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரசகுல்லா எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையாலேயே ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற அந்த ஜூஸஸ் எல்லாம் வெளியே எடுத்துடணும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறதுனால சூடாகவே அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரசமலாய் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அடுத்ததாக நான் இதில் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ்ன்னு இது மாதிரி நமக்கு ரெடிமேடாக வாங்க கிடைக்கும். இதை தான் நான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ரெடிமேடு மிக்ஸு சேர்க்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். இதில் நம்ம சர்க்கரை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க தேவையில்லை. இல்லைன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறமா கொஞ்சம் நட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாதாம், பிஸ்தா இது மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த பால் கொதித்த உடனேயே நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரசகுல்லாஸ் எல்லாமே சேர்த்துடணும். ரசகுல்லாஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி சேர்க்கணுங்கிறது அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் இப்போ இந்த மலாய் சிரப்பில் அது சோக் ஆகுறப்போ அந்த ஸ்பாஞ்சில் இதோட அந்த சிரப்பு அப்சர்வ் ஆகிக்கும். நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணாமல் சேர்த்தோன்னா அதில் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி தான் சேர்த்துக்கணும். ரசகுல்லாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு மூடி ஆற விட்டுருங்க. ஒரு 3 hours கழித்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டே ஃபுல்லாக அதை ஊற விட்டு நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாவே அதில் ஊறி நல்ல டேஸ்ட்டான ரசமலாய் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியான இந்த ரசமலாய் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மலாய் சிரப்புக்காக இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ணலை அப்படின்னா பால்லையே சர்க்கரை அது கூடவே கொஞ்சமாக நட்ஸ் கூட சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். நமக்கு இன்ஸ்டன்ட் பவுடர் இல்லாமல் கூட மலாய் சிரப் வந்து சூப்பராக ரெடி பண்ணி எடுக்க முடியும். தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ணாலுமே பெர்ஃபெக்டான ஒரு எல்லோ கலர் கிடைக்காது. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.